கிமு 30 காலகட்டத்தில் நம்ம இந்தியா ரோமன் கிட்ட ஒரு தங்கத்தை கொடுத்து தான் இன்னொரு தங்கத்தையே வாங்கினாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? நம்ம ரோமன் கிட்ட பிளாக் கோல்டுன்னு சொல்லப்படுற மிளகு மாதிரியான ஸ்பைசஸ்லாம் கொடுத்து நிறைய தங்கத்தை ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பெப்பரை மட்டும் இல்லாமல் காடமம், சினமன், டர்மரிக் அண்ட் ஜிஞ்சர் மாதிரியான மெயின் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக கோல்டையும் ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் கோல்ட் கிராஃப்டிங்கில் நம்ம பண்ண ஆரம்பித்த விஷயமே ட்ரேடிங்லேருந்து வந்த தங்கம் எல்லாத்தையுமே அந்தந்த நாட்டு ராஜாக்கள் அவங்கவுங்களோட முத்திரையவோ அவங்களோட சிம்பிளையோ இல்லை அவங்களோட முகத்தையோ அந்த தங்க காசில் பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பொற்காசாவும் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. அது காலப்போக்கில் நம்ம இந்தியாலேயே கரன்சியாகவும் யூஸ் பண்ணப்படுது. நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் நிறைய சிவில் வார்ஸ் நடந்திருக்கு. ஆனால் ஏன்ஷியன் டைமில் நடந்த நிறைய சிவில் வாருக்கு தங்கம் ஒரு முக்கிய காரணம்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இதை பற்றி நம்ம எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களை வந்து சேர நீங்கள் நம்ம டிஆர் ஜுவல்லரியை ஃபாலோ பண்ணுங்கள்.